அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளை காண கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. வல்லமையின் தேவனே இயேசு கிறிஸ்துவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவனே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Matthew 5th chapter 11th verse. Blessed are you when people insult you, persecute you, and falsely say all kinds of evil against you because of me. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவன்களாயிருப்பீர்கள். ஆமேன். இயேசுவே நன்றி அப்பா, இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க தொடுவீராக. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது ஐயா. இயேசுவின் நிமித்தம் நாங்க நிந்திக்கப்பட்டால், துன்பப்பட்டால், பலவித தீமையான மொழிகள் எங்கள் பேரில் அவங்க பொய்யா சொல்வார்களானால் நாங்கள் எல்லாம் பாக்கியவான்கள் என்று சொல்றீங்கப்பா. ஆமேன். இது எவ்வளவு பெரிய கிருபை ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்க அநேக வார்த்தைகளால் அவமானங்கள், நிந்தனைகள், இலக்காரமான பேச்சுகள், நடக்காத காரியங்கள் நடந்தது போல எங்களை தவறாக பேசுகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் அதை நாங்கள் சகித்து கொள்ள கிருபை செய்யுங்க. அவங்க கிட்ட நாங்க கோபப்படக்கூடாது இயேசுவே. ஆமா ஐயா, மனம் இறங்குங்க. இயேசு கிறிஸ்துவின் சாயல் எங்க கிட்ட இருக்க வேண்டும். ஆவியின் கனிவுள்ள வாழ்க்கை எங்க கிட்ட இருக்க வேண்டும் அப்பா. நாங்க இதை செய்ததான் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் நீங்க சொல்றீங்க. அநேக பாடுகள் வரும் இயேசுவே. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நாங்க சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கிறப்போ வியாதி, போராட்டம், பிரச்சனைகள், நிந்தனைகள், அவதூறான பேச்சுகள், ஜீசஸ், we will face all these kind of accusations and humiliation and every evil that will be told against us. But if it is because of you, Lord Jesus, we are blessed. ஆமேன். ஆமாப்பா, அந்த நேரத்தில் நாங்கள் பொறுமையாக இருக்க கிருபை செய்யுங்க. நாங்கள் கோவப்படாதபடி அவங்க கிட்ட நாங்கள் எதுவுமே பேசக்கூடாது ஐயா. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அப்போ பொறுமையோட இருந்து, Lord Jesus, teach us to be patient and grant us thy patience, O Lord, and remain under your presence. உங்க பாதத்தில் அமர்ந்திருந்து வேதத்தை தியானிக்கிற பாத்திரவன்களாக, ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க உருவாக்குங்க இயேசுவே. அதே சமயம் பிதாவே, உங்கள் நிமித்தம் தோல்விகள், பலவீனங்கள், பாடுகள் எதுவாக இருந்தாலும் அதை சகிக்கிற தன்மை எங்களுக்கு தாங்க. எங்களை பலப்படுத்துங்க இயேசுவே. இப்பொழுது யாரெல்லாம் நான் கர்த்தரை தான் விசுவாசித்து வைத்திருந்தேன், ஆனா ஒரு தோல்வி வந்துடுச்சு, நான் இது நடக்கும்னு எதிர்பார்த்திருந்தேன் பிரதர், ஆனா நடக்கல, நெடுங்காலமாக வருடங்களாக நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், கர்த்தர் இந்த நாள் செய்ய மாட்டாரா, இல்லை இந்த வருடம் செய்ய மாட்டார், நான் காத்து கொண்டு இருக்கிறேன், ஆனா ஒவ்வொரு நாளும் அந்த சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. ஏன்னா உங்க நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மேல வைத்திருக்கிறப்போ அவர் உங்களுக்கு ஏற்ற நேரத்துல, ஏற்ற காலத்துல ஒரு மிகுந்த அறுவடை கொடுப்பார். ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே, இது யார்கிட்ட நீங்க பேச சித்தமா இருக்கிறீரோ தயவாக சொல்லுங்க ஐயா. Amen. Thank you. Oh, we praise thee and we glorify the Almighty Father. Thank you. இவங்களை பலப்படுத்துங்க, ஒவ்வொருத்தரையும் ஸ்திரப்படுத்துங்க அப்பா. உமக்காக உறுதியா நிக்கிற பாத்திரவன்களாக வழி நடத்துங்க. கண்மலையான இயேசு கிறிஸ்துவே சார்ந்து இருக்கிற பிள்ளைகளாக வசனத்திலும் ஜெபத்திலும் உறுதியா நிக்கிற பாத்திரவன்களாக நிலைநிற்க கிருபை செய்யுங்க. பொறுமையோட இந்த ஓட்டத்தை ஓட கிருபை செய்யுங்க அப்பா. எங்களுக்குன்னு ஒரு ஜீவிக்கு இடம் வைத்திருக்கிறீர், அதை பெற்றுக்கொள்ள பொறுமையோடு ஓட கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் சாயலோட எங்க வாழ்க்கை இருப்பதாக. இயேசுவே,
சாட்சியின் வாழ்க்கை முக்கியம் அப்பா. அதன்படி வாழ எங்களை தகுதிப்படுத்துங்க. நன்றி ஐயா. இன்றைக்கு யார் யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இரத்த கோட்டைகள் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. தேவ தூதர்களால் பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.